Hi, this is Arshana Nalayapan. Welcome to our channel Tattles. Today 5 simple recipes பார்க்க போறோம். மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு 10 to 15 minutes குள்ள ரெடி பண்ற மாதிரி and ரொம்ப லேசியா ஃபீல் பண்றோம். இன்னைக்கு எதுவுமே குக் பண்ண பிடிக்கல அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸ் பண்றலாம் இது. அண்ட் அது போக நமக்கு வெயிட் லாஸ்க்காக ரொம்ப சிம்பிள் ரெசிபியா இருக்கணும், வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ஹெல்த்தியா பண்ணணும் மார்னிங், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது நம்ம மைண்ட்ல வர ரொம்ப சிம்பிளான 5 ரெசிபிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ரெசிபி ஸ்க்ராம்பிள் டோஃபு. இது நம்ம பன்னீர் புர்ஜி, எக் புர்ஜி, ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம டோஃபுவில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் ஆனியன், பெல் பெப்பர்ஸ், அப்புறம் கேபேஜ் அண்ட் கேரட் மட்டும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் ஆயில் ஆட் பண்ணி சூடானதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஜீரகம் போட போகிறோம். ஸோ ஜீரகம்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆனியன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். ஸ்க்ராம்பிள்டுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பெப்பர்ஸ், கேபேஜ், கேரட்லாம் கிரேட் பண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணனா கூட நம்ம பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க இந்த டோஃபுவையும் அது கூட ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். டோஃபு ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சீசனிங் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்காக இதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். சீசனிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes குக் பண்ண போகிறோம். அதோட இந்த டிஷ் ஓவர் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக நம்ம ஒரு 15 minutesக்குள்ளே முடிச்சிடலாம். மோஸ்ட்டாக இதில் அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதும் குக் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான். டோஃபு ஹெல்த்தின்னு தெரியும். ஸோ அது கூட வியானுக்காக ஸ்பெஷலாக பண்ணும்போது அதில் நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி அவனுக்கு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட்க்கு சீஸ் வேணான்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். செகண்ட் சிம்பிள் ரெசிபி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் வெஜ் ஆம்லேட். நமக்கு ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுற டேஸ் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். அண்ட் இதுலேயே நமக்கு தேவையான ஹெல்த்தி ஐட்டம்ஸ்க்கு ப்ரோட்டீனுக்கு எக் இருக்குது, தென் மில்க் ஆட் பண்ணுறோம். அது போக ஹோல் கிரெயின்காக நான் ஹோல் வீட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 cup மில்க், தென் கொஞ்சோண்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஃப்ளேவருக்காக, அது போக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பேன் இல்லை தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் பட்டர் இல்லை கீ யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அந்த ப்ரெட்டை எக் அண்ட் மில்க் மிக்சரில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். இது ஹோல் கிரெயின் பிரெட்னால நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுவேன். இல்லை சம்டைம்ஸ் டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பீனட் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள் எக்கோ இல்லை வெஜ் ஆம்லேட்டோ வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி யூஸ்வல் ஆம்லேட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜ் ஆம்லேட்காக இன்றைக்கி நான் பேனில் ஆயில் சூடானதும் ஃபர்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கேப்சிகம், மஷ்ரூம், இது மாதிரி நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை குக் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற டைமில் நம்ம எக் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பீட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த வெஜ் ஆம்லேட்க்கு நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ஸ்பினாச்சும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்பினாச் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 2 minutes குக் பண்ணணும். இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் குக் பண்ண சேம் பேனில் நம்ம எக் மிக்சர் ஊற்றிட்டு அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெஜ் ஆம்லேட் மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். பட் இன்னும் இது ஃபுல் ஆகாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படிங்கிற போது நம்ம கிரெயின்ஸ்க்காக பிரெட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். தேர்ட் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் கீன்வா. ஸோ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் கீன்வாவும் பீன்ஸும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே கிரெயின்ஸ், பீன்ஸ் இதெல்லாமே நைட் சோக் பண்ணால் நம்ம மார்னிங் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன், பேனில் பண்ணுறனால. இன்கேஸ் நம்ம அதை ரொம்ப நேரம் சோக் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம ப்ரெஷர் குக்கரில் 5 minutesல முடிச்சிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். தென் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி, தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுற மஞ்சள் தூள், சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கு போக ஜீரகம் மட்டும் கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மெக்சிகன் டச்சுக்காக நான் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் 1 cup கீன்வா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 cup வாட்டர் வச்சுருக்கேன். ஓவர் நைட் நான் கீன்வா சோக் பண்ணனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேன்லேயே குக் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே சீக்கிரமாக முடிஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீன்வா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு 10 minutesல இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். அண்ட் இதுவும் ஒரு 15 minutesக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன். ஃபோர்த் பார்க்க போகிற சிம்பிள் டிஷ் பேன்கேக். ஸோ பேன்கேக் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் அண்ட் ஆப்பிள் சினமன் ஃப்ளேவர்.
இது வந்து கிட்ஸ்க்கான ரெசிபியாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக பேன்கேக் பிடிக்கும். அண்ட் எல்லாமே நம்ம ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஓட்ஸ் பேன்கேக் ரெசிபிக்கு வந்து இன்னைக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஆப்பிள் ஆட் பண்ணி தென் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா 1 எக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு பிளெண்டர் இல்லை மிக்ஸி ஜார் எதுலேயோ ஒன்றில் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இது வந்து ஈவன் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இதில் வந்து ஸ்வீட்னர்னு நான் எதுவும் ஆட் பண்ணல. மேபி உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல். இது எல்லாருக்கும் பண்ணுறனால நான் வந்து இன்னைக்கு ஸ்வீட் ரொம்ப ஆட் பண்ணல, அதுக்காக தனியாக. மேபி வியானுக்கு மட்டும் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா அதுக்காக அவன் ஹனி வந்து ஆட் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரெசிபி கேரட் மஃபின்ஸ் வித் ஸ்கிராம்பிள்ட் எக். இது வந்து ஒரு ஆன் த கோ பிரேக்ஃபாஸ்ட். அதனால இதை நான் 1 டே முன்னாடியே செஞ்சு வச்சுவேன். ஸோ மார்னிங் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு பவுல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சினமன் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வியானுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நாங்கள் இது மோஸ்ட்டாக நைட் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருவோம். ஸோ மார்னிங் ஈஸியாக எடுத்துக்கலாம். இது கூட ஸ்கிராம்பிள்ட் எக் இல்லை ஸ்மூத்தி இது மாதிரி செஞ்சு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னொரு பவுலில் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னைக்கு 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூட ஜாக்ரி பவுடர் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம 2 எக் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் அது போக நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரேட்டட் கேரட் வந்து ஒரு 1.5 கப்ஸ் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அந்த கப் கேக் பேனில் வந்து நம்ம வச்சு மஃபின்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இன்னைக்கு நான் 350 ஃபாரன்ஹீட்டில் 20 to 25 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். அவன் தான் வேணும்னு இல்லை, நம்ம வந்து ஈவன் குக்கரில் கூட இது மாதிரி மஃபின்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இது வந்து ஹோல் வீட் அண்ட் ஜாக்ரி யூஸ் பண்ணனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன். இது மாதிரி மஃபின்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சதும் அந்த மஃபின்ஸ் கூட பண்ணுறதுக்கு ஒரு எக்கோ இல்லை ஸ்மூத்தி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஸ்கிராம்பிள் எக்காக எக் கூட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எக் மிக்சர் ஊற்றிட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிராம்பிள் எக் ரொம்பவே ஈஸியாக 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இந்த சிம்பிள் ரெசிபிலையும் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்க்கு எக், அது போக நம்ம ஹோல் வீட்டுக்கு வந்து மஃபின்ஸில் இருக்குது, தென் வெஜிடபிள் கேரட் வருது. இது கூட நம்ம இன்னும் ஜூஸோ இல்லை ஸ்மூத்தியோ எடுத்துட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ். நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் இல்லைனா அவசரமாக கிளம்பணும், அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக முடிக்கிறமான ரெசிபிஸ் இது எல்லாமே. அண்ட் இது கூட நம்ம கண்டிப்பாக பால், நட்ஸ் இதுவும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ டுடே நம்ம பார்த்த இந்த 5 ரெசிபிஸ் வியானோட ஃபேவரட். இது செஞ்சு கொடுக்கும்போது அவன் கண்டிப்பாக மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவான். அண்ட் இதோட சேர்த்து நான் 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கும் வந்து கொடுத்துருவேன். இது வந்து வீக்கில் ஒரு 3 டேஸ் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணுவேன். அண்ட் மிச்சம் 4 டேஸ் வந்து சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு லேசியாக ஃபீல் ஆகுதோ மார்னிங் அப்போ வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் சீ யூ இன் another வீடியோ.